நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, யாரோ வந்திருக்காங்க. அம்மா, ஹரி அங்கிள் வந்திருக்காரு. அங்கிள் உள்ள வாங்க. நான் இங்க இருக்கிறேன், போய் அம்மா வர சொல்லுங்க. அம்மா, நீங்க வழி தவிர இங்க ஒண்ணும் வரலையே. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த முறை உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் சைஸ் பத்தலனா மாத்திக்கலாம். பில்லும் இதுல இருக்கு. இத உள்ள கொண்டு போய் வைமா. வேணுமையும் வர சொல்லு. அவர் இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? மொளவக்காட்டுக்கு போய் ஷேர் வாங்கிட்டு வரதா என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. ஒருவேளை அங்க போயிருக்கலாம். அவர் ஏன் தனியா அனுப்புன? நீயும் கூட போயிருக்கலாம்ல. போக வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே. உடம்பு முடியாத இருக்க ஆளை வீட்டை விட்டு அனுப்புனல, உன்னதான் சொல்லணும். இதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேணுகோப்பு நான் அங்க அனுப்பியிருக்கேன். நான் தடுத்தா அதுக்கப்புறம் ஒரு மனசு உடஞ்சிருவாரு. அப்புறம் நாளைக்கு தான் நான் திரும்ப போறேன். அப்பாவை கூட்டிட்டு நேத்து நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். முன்னை விட உடம்பு ரொம்ப முடியாம இருக்காரு. உடனே ஒரு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கே நீங்க கஷ்டப்படுறீங்க? 2 பசங்களும் ஃபாரின்ல இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பொண்டாட்டிங்களும் வேலை பாக்குறாங்க. அதெல்லாம் நடக்கும். ஆனா அம்மா எப்படி தனியா இங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு அப்படி நினைச்சாதான். திவ்யாவை ஒரு மாசத்துக்கு இங்க விட்டுட்டு போங்கண்ணா. அவ ஒரு நர்ஸ் தானே, அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிட்டோம். அவளோட லீவும் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அஜயனோட பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க. அவளுக்கு நம்ம ஊருனாலே அலர்ஜி தான். அப்படின்னா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இந்த வாடகை வீட்டுல நீ எதுக்காக பாலா தனியா வாழ்ந்துட்டு இருக்க? நீ குழந்தைங்களை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போ. நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்கு ஒரு மகளோ தங்கச்சியோ தேவையில்லைல்ல. முடியாம கிடக்கிற ஒரு ஆளை பாத்துக்க ஆள் வேணும். நீங்க ஒரு ஹோம் நர்ஸை ஏற்பாடு பண்றது தானே நல்லது. ஏன் பாலா இப்படி அடம் பிடிக்கிற? நான் எதுக்காகவும் அடம் பிடிக்கவே இல்லை. நான் அங்க போய் பாத்துக்க மாட்டேன்னு தான் சொல்ல வரேன். அவங்கள இங்க வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை கிடைச்சிடும். ₹1 கூட சம்பளம் கொடுக்க வேண்டானா அப்பாவை நான் பாத்துக்கிறேன். அப்படியாவது மத்தவங்க கிட்ட எப்படி பாசத்தை காட்டணும் அப்படின்னு அப்பா கத்துக்கட்டும். அவர் இங்க வரமாட்டாரு. உன்னால முடிஞ்சா நீ அங்க போயிரு. வேணுவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற நல்ல ஹாஸ்பிட்டலா பார்க்கலாம். நீ எப்பவும் ஒன்னு சொல்லுவல்ல, எனக்கு சேர்த்து வச்சிருந்த ₹3 லட்சம் பணத்தை எடுத்துட்டு நான் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லுவல்ல. நான் சொல்லலன்னு அதுதானே உண்மை. அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். வேணுவோட ஆபரேஷனுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த பணத்தை நான் உனக்கு திரும்ப கொடுத்துடுறேன். உன்கிட்ட அந்த பேச்சை வாங்க வேண்டாம் தான் திவ்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட இருக்கிற கணக்கை முடிச்சுட்டு போறதுக்கு நீங்க அவசரப்படுறீங்கல்ல. உனக்கு ஒண்ணு தேவைப்படும் போது தானே அந்த பணம் பிரயோஜனமா இருக்கு. உனக்கு ₹3 லட்சம் நான் தரேன். அப்புறம் அஜயனும் உதவி பண்ணுவான். அப்படின்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க போல. இல்லனா நான் இப்படி பேசியிருக்க முடியாதுல்ல பாலா. வேணுவோட ஆபரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணா போதும். என்னோட சார்பா 3 லட்சத்தை உன்னோட அக்கௌண்ட்ல நான் போடுறேன். அந்த 3 லட்சம் மூலமா கணக்கு முடியாதுல்ல ஹரியண்ணா. அன்னைக்கு இருந்த 3 லட்சத்தோட மதிப்பை பார்க்கணும். அப்புறம் குறைஞ்சபட்சம் பிரைவேட் பேங்க் 10 வருஷத்துக்கு கொடுக்கற குறைஞ்ச வட்டி. அந்த பணம் இல்லாததுனால எனக்கு கிடைச்ச ஒரு புருஷன். இது எல்லாத்தையும் விட நான் இத்தனை வருஷமா அனுபவிச்ச கஷ்டம். அன்னைக்கு இருந்த 3 லட்சம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க எனக்கு கணக்கு போட்டு கொடுக்கணும். அப்படி எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா அந்த 3 லட்சத்துக்கு 10 மடங்கு அதிகமா கிடைச்சா கூட ஈக்குவல் ஆகாது. இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் வேணுகோப்பனை காப்பாற்றவே முடியாது. எவ்வளவு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் திரும்ப கிடைக்காத மாதிரி அவருடைய ஆயுசு முடிய போகுது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து பேரை மறந்து மரணத்தை நோக்கி போறதுக்கு டாக்டர் கொடுத்த டைம் என்னன்னா ஒரு 3 மாசம்.
அதில் 1 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அவ்வளவுதான். பாலா, அதுக்கப்புறமா உங்களோட தங்கச்சி ஒரு விதவை. அதிசயம் நடக்கிறதுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு டாக்டர் சொன்னாரு. அந்த மனுஷன் எந்திரிச்சு நடக்கவும் நம்ம உயிர் பொழைச்சு வரணுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே. பாலா, அது வேணுக்கு தெரியுமா? சாவு பக்கத்துல வந்துருச்சுன்னு தெரியும். ஆனா அவருடைய உயிருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணதை பத்தி அவருக்கு தெரியாது. நான் சொல்லவும் இல்லை. இப்போ நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வியாதியும் கஷ்டமும் இல்லாத எதிர்பார்ப்பு. அதை பார்க்கும்போது மெடிக்கல் சயின்ஸ்ல ஏதாவது தப்பு நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் வேண்டிக்கிறது தப்பு ஆயிடுச்சுன்னா என் குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம போயிடுவாரு. புருஷனும் செத்து போயிட்டா, என் குழந்தைங்களுடைய அப்பாவும் செத்து போயிட்டா. அது வரைக்கும் இருந்த நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்ப நாங்க போய் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். மத்தவங்க வந்து உரிமை கேட்காத ஒரு வீடு வேணும். ஒரு துண்டு இடம். அதுக்கு எனக்கு பணம் வேணும். கணக்குகளை முடிக்கலான்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல ஹரியண்ணா. இந்த ஒரு டிமாண்டை வச்சுதான் நான் அந்த கணக்குகளை முடிக்க போறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் அவ கூட ஊரா சுத்திக்கிட்டு இருந்தான். கடைசியில வேலை எல்லாம் முடிஞ்சதும் வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் சாப்பிட்டு போட்ட எச்சதான் உனக்கு கிடைச்சிருக்கு. பெட்ரோல் பங்கும் ரியல் எஸ்டேட்டும் நடத்துற பிசினஸ்மேன் ரமேஷோட பையன் சூரஜ், அவனை தான் உன் பொண்டாட்டி காதலிச்சிட்டு இருந்தா. வேணும்னா இத பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆஷாவும் அவங்க அம்மாவும் சொல்லி, இது மட்டும் இல்ல, பாலானிய பத்தியும் அவங்க ஃபேமிலியோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும். பாலானி இப்ப தங்கிட்டு இருக்க வீட்ல இருந்து அந்த ரூட்லயே போனா ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல ரோட்டோட இடது பக்கத்துல ஒரு பம்ப் இருக்கு. அதை நடத்திக்கிட்டு இருக்க பிசினஸ்மேன் ரமேஷோட பையன் தான் இந்த சூரஜ். அவங்க 2 பேரும் டீப்பா லவ் பண்ணிருக்காங்க. பாலானியோட அப்பா பிசினஸ்ல லாஸ் ஆனதுக்கு அப்புறம் வரதட்சணை கொடுக்க முடியாதனால பிரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாலானிக்கும் சூரஜுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. உங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலானியை கட்டாயப்படுத்தி நாம பூனேக்கு கூட்டு போனோம் இல்லையா? அன்னைக்கு பாலானி வயித்துல இருக்க குழந்தைய இல்லாம பண்ணது நல்லதா போச்சு. அது அவனோட குழந்தையா இருக்குமோன்னு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதா ஆஷா என்கிட்ட சொன்னான். நீங்க
ஜெயில இருந்தப்ப கூட பாலா அண்ணியோட எல்லா தேவையும் அவன் தான் பூர்த்தி பண்ணான். அவங்க 2 பேரும் தினமும் பாத்துக்கிறதுக்காக சூரஜோட குழந்தைக்கு பாலாணி தான் டியூஷன் எடுக்கிறாங்க. சொல்லாம வீட்டுக்குள்ள போனா உன்னை தூக்கி வெளியே வீசிடுவேன். நீ இப்படி பேசி யார பயப்படுத்த பாக்குற? உனக்கு பயம் இல்லைன்னா நீ மட்டும் உள்ள போய் பாருடா. வேண்டாப்பா, சண்டை போட வேணாம்ப்பா, வாங்கப்பா வீட்டுக்கே போயிடலாம். சூரஜ் அவன் தான் உங்களுடைய எதிரி. இப்ப பாலானிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதுவும் அவனுடைய குழந்தையா தான் இருக்கும். அவளை பத்தி எனக்கு தெரியும்டா, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவளை பத்தி நல்லாவே தெரியும்டா. அவ ஏன் குழந்தைகளை தாண்ட பெத்து எடுத்திருக்கா. அவங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்க தான்டா. சரக்கு கொடுத்து கொடுத்து என்ன அடிமையாக்கி பைத்தியமாக வச்சல. மனநல தவறி நான் என்னெல்லாம் பண்ணனு எனக்கு தெரியாதுடா. எனக்கு நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம். நான் இது வரைக்கும் இழந்த என் வாழ்க்கை எனக்கு திரும்ப வேணும். அதுக்கு எனக்கு பணம் வேணும். எனக்கு என்னோட ஷேர் வேணும். அது எப்படி உடனே ஷேர் பிரிக்கிறது? அதான் பேங்க்ல அடகு வச்சிருக்கோம்ல. எங்க அடகு வச்சிருக்க? அந்த வீட்டோட இடத்தோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இப்ப ஏன் கையில இருக்கு. உனக்கு அம்மா எழுதி கொடுத்த பவர் ஆஃப் அட்டானி வரைக்கும் இருக்குடா. நான் அதை எடுத்துட்டு இங்க வந்தேன்னா அம்மா ஏன் கூட தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது எல்லாம் எனக்கு சொந்தம். நீ வெறும் பூஜ்யம் தான்டா. ஆனா அதையெல்லாம் இப்ப பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. என்னோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக எனக்கு அதிகபட்சமா 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அதுதான் நல்லா தெரியுமே. அந்த வீட்டையும் இடத்தையும் யாருக்கு வித்தாலும் சரி குறைஞ்சது 2 கோடி ரூபாய் பணம் நமக்கு கிடைக்கும். இந்த வீடு நான் கட்டினது. அந்த கணக்குப்படி பார்த்தா 50 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கும். இப்போதைக்கு 25 லட்சம் ரூபாய் நீ கொடுத்தனா நான் அமைதியா போயிடுவேன். இல்லைன்னா அது மொத்தத்தையும் நானே வித்துருவேன். அப்புறம் உனக்கு ஒரு புல்லும் கிடைக்காது. பணம் நான் தரேன். உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே. அந்த பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும். பணம் என் கைக்கு வராம நான் அதை தரமாட்டேன். யார்கிட்டயாவது அடமானம் வச்சாதான் பணம் கிடைக்கும். காசு எடுத்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட பேங்க்ல எதுவும் இல்லை. நான் உங்களை ஏமாத்த மாட்டேனே. டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சொல்ற அன்னைக்கு கரெக்டா பணம் தருவேன். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு 25 லட்சம். அப்புறம் இடத்தை விற்கும் போது உங்களுடைய 1/2 ஏக்கர் நிலத்துக்கு எவ்வளவு பணம் வருதோ அதுல 25 லட்சம் ரூபாய் கழிச்சுக்கிட்டு மீதி பணத்தை கொடுத்துறேன். உங்களுக்கு சம்மதனா இதை நீங்க புடிங்க.
டேய் வேணு மெதுவா ஓட்டு. நீ எதுக்காக இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுற? இன்னொரு கார்ல போய் இடிச்சிருப்ப. உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான். இங்க யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி அவன் ஓட்டி காட்டுவான். இவன் ரொம்ப புத்திசாலி. உன்னோட கஷ்டங்களும் நிராசைகளும் இவங்க பெரியவங்களானதும் மாறிடும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லி தான் நானே என் மனசை தேத்திக்கிறேன்னா, ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். வேணு வர்றதுக்கு ஏன் லேட் ஆகுது? நீ ஊருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி கேளு. அங்கதான் வந்தாரான்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப வந்துருவாருண்ணா. வேணுவை பார்த்துட்டு போலாம் நினைச்சுதான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கிளம்புறதா இருந்தா கிளம்புங்கண்ணா. நான் அவர் வந்ததும் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் இல்ல பாலா, வேணுவை நான் பார்த்து பேசணும். அடுத்த லீவ்ல வரும்போது அவரை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா. பாக்கி கூட சரி வரப்பா. தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டாரு நீ தானே சொன்ன. ஆனா அவரை பார்த்தா குடிச்சிட்டு வர மாதிரி தெரியுது. வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. உங்களை பார்த்துட்டு போலாம் நினைச்சுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சிலர் எப்படிதான், சில பேருக்காக எத்தனை நாள் வேணாலும் காத்திருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா சின்ன வயசுல அவங்க மனசுக்கு பிடிச்ச ஆளுக்காக. டாக்டர் கொடுத்த அட்வைஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொன்னார்ல. நெஞ்ச ரெண்டா போலகிற சில வலிகளுக்கு சரகுதான் சிறந்த மருந்து. அப்பனா அதை வாங்கிட்டு வந்து எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? உனக்கு என்னடி குறை இருக்கு? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏதோ உன்னோட இல்லைன்னா வேற ஒருத்தன் பணத்தை கொடுத்தும் வேலையை கொடுத்தும் உதவி பண்ண தயாரா இருக்கிற ஒரு மகான் நடிக. ஐயோ அவன் மட்டும் வந்துருக்கணுமே. ஆனா நீ ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு என்னதான் உறவு இருந்தாலும் உன்னோட கடைசி காலம் வரைக்கும் உனக்கு தாலி கட்டினவன் தண்ணி கூட இருப்பான். இதை நானா புடிங்கி எறிகிற வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில நான் மட்டும் தாண்டி இருக்கணும். புரிஞ்சுதாடி? வேணும், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்களா? தண்ணி அடிச்சு கெடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. கெடுத்துக்க மாட்டேன். நான் வாழணும் வாழணும். அந்த ஆசை மட்டும் இல்லைன்னா எல்லாரையும் கொன்னு போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வெளியில எனக்கு நானே கொள்ளி வச்சிருந்திருப்பேன். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சத? இதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு போனீங்கன்னா திரும்ப பாக்குறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இனிமே பழைய நிலைமைக்கு போக மாட்டேன். நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளேயே போட்டு எரிச்சலான முடிவு பண்ணிட்டேன். நீயும் பழைய நிலைமைக்கு போயிடாத. எல்லாத்தையும் மறந்துரு. பழசு எல்லாத்தையும் மறந்துரு. மறந்துதான் ஆகணும். உள்ள போய் தூங்குங்க. செல்லம், உள்ள போய் அந்த ரூமோட சாவி எடுத்துட்டு வாங்க. அந்த ரூம் பூட்டலப்பா.
ஓகே, என் மனசு அமைதியாகிற வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன். மச்சான் மச்சான், கூடிய சீக்கிரத்தில் எனக்கு என் குடும்ப சொத்து கிடைக்கும். யாரோட உதவி இல்லாம என் ஆபரேஷன் நடக்கும். வந்ததுக்கும் என்ன பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க்ஸ். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ். வேணு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.